அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் நீண்டாய் நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்னஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜிகாஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னலாம் இருக்கு, 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 8ஆம் பாவத்தில் நிறைய தீமைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த நல்ல விஷயங்கள்ல ரொம்ப உன்னதமானது அப்படிங்கிறது மறைபொருள் ரகசியங்கள் இருக்கு. ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத ஸ்பிரிச்சுவல் விஷயங்களா ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா 8ஆம் பாவத்துடைய அனுகிரகம் இல்லாம, 8ல் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம, 8ஆம் தேதியுடைய அனுகிரகம் இல்லாம அவரால் எந்த ஒரு பெரிய ரகசியங்களையும் ஆய்வு செய்ய முடியாது. இந்த பிரபஞ்சம் நமக்கு ஏதேனும் சொல்லணும் அப்படின்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருட்சத்தில் இருக்கக்கூடிய கிரகமோ இல்ல லக்கணத்துக்கு 8ல் இருக்கக்கூடிய கிரகமோ நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாம இந்த பிரபஞ்சம் தன் ரகசியங்களை நமக்கு எந்த விதத்திலும் சுட்டி காட்டாது. ஒரு மறைபொருள் ரகசியங்களை நம்ம எடுத்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும், இல்லை ஆய்வு செய்யணும், இல்லை அதை உணரணும், உணர்ந்ததை எடுத்து பல விதங்களை பதிவு செய்யணும் அப்படின்னா கூட நமக்கு லக்கணத்திற்கு 8ல் நின்ற கிரகம் 8ஆம் அதிபதி அல்லது காலபுருஷனுக்கு 8ல் நின்ற கிரகத்துடைய அனுகிரகமும் அதோடைய தசாபத்திலும் அதோடைய கோச்சாரங்களும் மூல காரணமாக அமைகின்றன. ஒரு பொருளை நம்மகிட்ட இருந்து மறக்க அடிக்கிறதும் மறக்கடிக்கப்பட்ட பொருளை இன்னொருத்தருக்கு நினைவுபடுத்துறதும் 8ஆம் இடம். நம்ம பிரச்சனைகள்ல காணாம போனதை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு 8ஆம் இடம் தான் மூல காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். யாராலையும் உணர முடியாத மரணத்தையும் 8ஆம் பாவத்துல தான் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சித்த வித்தைகளை கத்துக்கிட்டவங்க இல்ல ஒரு சுவாசியில ஒரு வாசியில மிகப்பெரிய நிலை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மரணம் முன்னுக்கே தெரியுது. உங்களுடைய ஆன்ம பலம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ அல்லது கிரகத்துடைய பலம் எந்த அளவுக்கு 8ஆம் பாவத்தோட உயர்வாக இருக்கோ அந்த அளவுக்கு 8ஆம் பாவம் தன்னோட ரகசியங்களை உங்களுக்கு உணர்த்துகிறது. நிறைய பேர் கேட்ட கேள்வி, இன்னும் ஆன்மீகத்துல பெரிய அளவுக்கு உயர்வு போகணும், ஒரு தெய்வத்தை நான் பெரிய அளவுக்கு உணரணும், தெய்வ சக்தியில பெரிய அளவுக்கு உணரணும், மந்திர சக்தியில நான் உணரணும் அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் பதில் இது ஒண்ணுதான். 8ல் நின்ற கிரகம், 8ஆம் அதிபதி, 8ஐ பார்த்த கிரகம், இவங்களுடைய ஆசீர்வாதம் அதோட தசாபுத்திகளை மட்டும்தான் நமக்கு இதில் உணர முடிகிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாமே ஒரு நடைமுறை சம்பவத்துக்கு வரணும் அப்படின்னா 8ல் நிற்கக்கூடிய கிரகங்கள் என்னென்னு பார்ப்போம். அது என்ன மாதிரி உணர்வுகளை கொடுக்குதுன்னு பார்ப்போம். உதாரணமா 8ல் சூரியன் நிற்குது அப்படின்னு வச்சுக்கோ. இந்த ஏகாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்ன சொல்லுவதுன்னு நம்மளால உணர முடியும். 8ல் சந்திரன் இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுடைய மனநிலைகளை நம்ம ஈஸியா உணர முடியும். அவங்களுக்கு ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் போன்ற விஷயங்களும் ஈஸியா வரும். 8ல் செவ்வாய் இருக்கு அப்படின்னா மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள், மறைபொருளுடைய ரகசியங்கள், ஒரு திருடனை பத்தின ரகசியங்கள் இதெல்லாம் நமக்கு ஈஸியா கண்டுக்க முடியும். 8ஆம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னா மறைத்து வைக்கப்பட்ட வேத ரகசியங்கள், மறைத்து வைக்கப்பட்ட அறிவுகள், இல்ல முன்பொருளா ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய சூட்சமமான பொருட்கள் நம்மளால உணர முடியும். 8ல் குரு இருக்கு இல்ல குருவுடைய பார்வை இருக்கு அப்படின்னா எல்லாமே சகலமே சுற்றிக்கும். உங்களால உணர முடியாத ஒண்ணும் இல்லை. தெய்வ சக்தியா இருக்கலாம், ஜட பொருளா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை நோக்கி உங்களால பயணிக்க முடியும். 8ல் சுக்கிரன் இருக்கு அப்படின்னா இயற்கைக்கு ஒருத்தர் சாதாரணமா நெருங்க முடியாத ஒன்று எதையோ அதை உங்களால நெருங்க முடியும். இயற்கையோட நெருக்க முடியாத ஒரு விஷயத்த இயற்கையுடைய அனுகிரகத்தாலே நெருக்கமா உணர்வதற்கு 8ல் இருக்க சுக்கிரன் உதவும். ஆனா அவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை சிற்றின்பங்கள்ல இருந்து விலகி நிற்க வேண்டிய கட்டாயம். 8ல் சனி இருக்கு அப்படின்னா அடுத்தவுடைய கர்மா என்ன, இந்த கர்மாவை எப்படி நீக்கிறது, அடுத்தவங்களுடைய துன்பத்தும் விடுதலை என்ன செய்யலாம், உங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டலாங்கிற அடுத்த ஒரு வழிகாட்டக்கூடிய நிலைமையில் இருந்து இன்னொருத்தருடைய தெய்வ நிலைகள் எப்படி இருந்தாலும் உணர வைக்க முடியும். 8ல் ராகு எதுக்குன்னா
அவங்க ராகுக்கு அப்படிங்கிற மாந்திரத்தில் ஈடுபாடுபட்டு ரசவாதம் அந்த மாதிரி வித்தையில போய் அவங்க பேரும்போல் அடைகிறவங்களும் இருக்காங்க, காணாம போனவங்களும் இருக்காங்க. 8ல கேது இருக்கு அப்படின்னா ஒரு ஞான மார்க்கத்துல ஒரு நல்ல உன்னதமான நிலையை அடைய காத்திருக்காங்க. சார் 8ல நிறைய கிரகங்கள் இருக்கு சார். ஆனா அவர் அப்படி இல்லையே சார், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னா அந்த கஷ்டங்கள் அவரை ஒரு உன்னதமான நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. அவர் அதுல இருந்து மீள்றதுக்காக தற்காலிகமா அவர் ஒரு போதைப் பொருள்களோ இல்ல சிற்றின்பத்திலே போடுபட்டாருன்னா மேலும் மறுபடியும் பிறக்கிறாரு, மறுபடியும் அதை விட பெரிய லெவல்ல கஷ்டப்படுறாரு, மறுபடியும் மேம்படுறாரு. அப்ப 8ஆம் இடத்துல எத்தனை பாவ கிரகம் இருக்கோ அல்லது எத்தனை கிரகங்கள் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அவரை அந்த கிரகம் பக்குவப்படுத்து. அவர் அதுக்கு செய்ய வேண்டியது சரியான குருநாதர்களை தேர்ந்தெடுத்து நல்ல விதமான ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது மறைபொருள் ரகசியங்களை இந்த கிரகங்கள் நமக்கு தெளிவா சுட்டி காட்ட உணர்த்துகிறது. அற்புதமான வழிகாட்டுகிறது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமும் கூட. நிறைய இடங்கள்ல என்னுடைய ஜாதக அனுபவத்துல 8ல நிற்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி காலங்கள்ல நான் என்ன விஷயங்கள் தேவைன்னு நான் நினைச்சனோ அந்த விஷயத்துடைய இன்னொரு பக்கத்தை ஈஸியா கண்டறிஞ்சிருக்கேன். புதனுடைய காரகத்துவமே ஜோதிடமே எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த விதி என்ன சொல்ல வருது அப்படின்னு காத்திருந்தா அந்த விதி தன்னுடைய இன்னொரு பக்கத்தை புதனுடைய தசாபுத்தி கோச்சார காலங்களில் 8ஆம் இடத்துல பயணிக்கும் போது கட்டாயம் காட்டுது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. சரி 8ல எந்த கிரகமே இல்லை, அப்ப அவங்களுக்கு வேற வழியே இல்லையானா 8ல 3 நட்சத்திரம் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த 3 நட்சத்திரங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க. அந்த நட்சத்திரங்கள் ஏதேனும் ஒரு கிரகம் அந்த கிரகங்களுடைய அடிப்படை தொட்டாவது கொஞ்சம் முயற்சிக்கலாம். நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு தன் கிரகங்களும் தன்னுடைய சக்தி உங்களுக்கு காட்ட காத்திருக்கிறது. இதுல ஒரே ஒரு என்னுடைய பர்சனல் அனுபவம் என்னன்னா 8ல கிரகங்கள் எந்த அளவுக்கு நிறைய இருக்கிறதோ அந்த அளவுக்கு தீய பழக்க வழக்கங்கள் நமக்கு அருகாமையிலே இருக்கும். துன்பங்கள் அதை விட மிக மிக அருகாமையிலே இருக்கும். கண்டங்கள் அதை விட மிக மிக அருகாமையிலே இருக்கும். அதை கடந்து வருவதற்கு ஆன்ம பலம் சரியான குருநாதர் வழிகாட்டல் இருக்கும் போதுதான் மறைபொருள் தன்ற அவசியத்தை. அதுக்கு நீங்க கிரகங்கள் நம்பித்தாகணும். இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா மேம்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கடுமையான குடும்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த குடும்ப கஷ்டத்தை அவர் தன்னை போக்குவதற்கு அவர் ஆன்மீக வழியில ஈடுபடுத்திக்கிட்டே வர்றார். ஆன்மீக வழியிலே ஈடுபடுத்திட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒரு பருவம் வந்து அவருக்கு திருமணமும் ஆயிடுது, குழந்தை குட்டிகளும் பிறந்தது. அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கு மேலும் அவர் ஆன்மீக பயிற்சி மேற்கொண்டார். திடீர்னு அவருக்கு சித்த வைத்திய ஆன்மீகத்துடைய நாட்டங்களை அதிகமாக எடுத்துட்டு போகுது. சித்த மருந்துல அவர் அற்புதமான விஷயத்தை ஒண்ணு கண்டுபிடிக்கிறார். அந்த சித்த வைத்தியத்துல அவர் நிறைய பேர் குணமடைஞ்சு அவர் வாழ்க்கையில அந்த சமுதாயத்துல அவரால் யாருமே இருக்க முடியாத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை அடைகிறாரு. அவங்களுடைய வரலாறுல அவருடைய குடும்ப வரலாறுல யாருமே சம்பாதிக்க முடியாத பேரையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிச்சார். அந்த மறைபொருள் ரகசியங்கள் அதை காட்டுது. ஆனா அவர் தனக்குன்னு எதையும் எடுத்துக்கல. அவர் இறக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் வரும்போது அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் இறந்துருவேன்னு சொல்லி இறந்த மாதிரியே தெரியல, அப்படியே உட்கார்ந்த மாதிரியே இருப்பேன். இறந்து ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு கூட அவர் இறந்ததுக்கான எந்த ஒரு சலனம் இல்லாம அப்படியே இருக்கு. உடம்பு ஜில்லுன்னு கூட ஆகும். இந்த மாதிரி ஒரு பிரபஞ்சங்கள் தன்னோட ரகசியங்களை அங்க நிக்கக்கூடிய கிரகங்கள் மூலியமா நமக்கு உணர்த்த காத்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல முடியும். நிறைய ரகசியங்கள் சொல்லலாம். ஆன்மீகத்துல போறோம் அப்படின்னு ஒண்ணு. அதே நேரத்துல மாந்திரிகத்துல போறாங்க. பாவகிரகங்கள் என்ன செய்யறது, திடீர் அதிர்ஷ்டங்களை நோக்கி இழுத்துட்டு போகுது. 8ல இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி இழுத்துட்டு போகுது. அந்த அதிர்ஷ்டம் சின்னதா கிடைச்சுன்னு கவனம் பூரா அதிர்ஷ்டத்துல போய் போய் கிடைச்சது ஒரு மனசோர்வு அடைஞ்சிடுறது. அந்த அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கும் போது மனம் தளராம இல்ல மனசுல ரொம்ப ஆட்டம் போடாம அளவா இருந்து இயல்புவா இருக்கிறவங்க தான் அதை அடுத்த கருத்துக்கு அழைச்சிருக்கும்.
அந்த அதிர்ஷ்டத்தோடு நின்றுட்டாதான் இந்த இன்பத்துக்கு மேல அடுத்த இன்பத்தை அது கொடுக்கறது இல்லை. அடுத்த கஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்ப அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, ஆன்மீக ரகசியங்கள், மறைபொருள் ரகசியங்கள், நிறைய சித்து வேலைகள், இதுகெல்லாம் 8ஆம் பாவத்தில் வருது. பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம நெருக்கமா இருக்கணும், ஆன்மீகத்துல ஒரு பெரிய பயணத்தை அடையணும் அப்படின்னா 12ஆம் பாவத்துடைய திரிகோண பாவம்னா 8 அதுக்கு மூல காரணமா இருக்குங்கிறத மறந்துருக்காரு. நம்ம உயிர்ப்பு லக்ன பாவம்னு எடுத்துக்கிட்டோம்னா சுவாசத்தை 7ஆம் பாவம்னு எடுத்துக்கிறோம். சுவாசம் நம்ம வந்து வெளியேறக்கூடிய பாவத்தை 8ன்னு எடுத்துக்கிறோம். அதான் மரண பாவம். அந்த இறப்புக்கும் பிறப்புக்கும் இடைப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான நிலையை 8ஆம் பாவம் தான் உணர்த்துது. 8 நிற்கக்கூடிய கிரகங்கள்லாம் உணர்த்துது. எல்லாருமே பேராசைப்படுறதுனால நமக்கு அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டங்களின் துக்கத்தையும் அதிகமா காட்டும். சலனமில்லாத தெய்வ நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்களுக்கு அது பிரபஞ்சம் தன்னை காமிச்சு யாருங்கிறத உணர்த்துதுங்கிறது என்னுடைய அனுபவம். நான் பார்த்த ஜாதகங்களை நான் உணர்ந்த விஷயங்களாகவும் இருக்கு. நீங்களும் உங்களை செக் பண்ணி பாருங்க. 8ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தும் உங்களால் உணர முடியும் அப்படின்னு. நிமித்தங்களை பத்தி பேசும்போது 8ல் நின்ற கிரகங்கள் சுட்டி காட்டாத நிமித்தங்களே கிடையாது. உங்களை அற்புதமா சுட்டி காட்டும். ஒருத்தர் பிரச்சனத்தின் மூலமா காணாம போன பொருளை கண்டுபிடிக்கிறதா ஒரு 8ல நிறைய கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் அவரால் ஒரு காணாம போன பிரச்சனத்துல ஜெயிக்க முடியும். 8ல கிரகமேலாம் அவரால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் பிரபஞ்ச ரகசியங்களை சுட்டி காட்டுவதில் வல்லமையாகவும் முதன்மையாகவும் இருக்குதுங்கிறத எடுத்து சொல்ல காத்திருக்கோம். நம்ம ஜிகஸ்டோல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது கருத்துக்களா இருக்கு. அதுல எங்களுடைய அனுபவ முத்துக்களை உங்க கூட பகிர்ந்து உங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வரும். நீங்களும் ஒப்பிட்டு பாருங்க, பெரும்பாலும் சரியா இருக்கும். ஏன்னா அனுபவ பதிவுகள் அனுபவத்துடைய நபருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற மொழியை சுத்தமா மாறாம பொருந்தாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஜோதிடம் கத்துக்கிற மூலயமா முடிவெடுக்கக்கூடிய திறனும் ஒரு பொருளை ஆளுமை செய்யக்கூடிய விதமும் மாறுகிறதுங்கிறது என்னோட அனுபவம். ஸோ எல்லாரும் ஜோதிடம் கத்துக்கிறது சாலச்சிறந்தது. அப்படி எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேருங்கிறப்போ இந்த ஜோதிடத்துல கூடிய கடுமையான கணிதங்களை நீக்கி எளிமையான முறையில எளிமைப்படுத்தி ஒரு பாட வரையறையா வச்சிருக்கோம். தொடர்ந்து அதை இந்த ஜிகேஎஸ் சர்வர் நடத்திக்கிட்டே வரோம். படிக்க விருப்பம் இருக்கணும் கீழே நம்பரை பதிவு செய்து படிச்சுக்கலாம். வர ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஆன்லைன்ல இந்த ஜோதிடத்தின் அடிப்படை வகுப்பு நடத்த காத்திருக்கும். படித்து பயன்படலாம். இந்த ஜோதிடம் படிப்பதற்கு முன் ஜோதிடம் படிப்பதற்கு பின் அப்படிங்கிற உங்களுடைய நிலைமை கட்டாயம் வேறுபடுத்தி காட்ட முடியும். நீங்களே சொல்லுவீங்க, ஆமா சார் படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், படிச்சதுக்கு போனா இப்படி இருந்தேன் அப்படின்னு உணர முடியும். நீங்க எந்த அளவுக்கு இதுல டெடிகேட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களை பக்குவப்படுத்துறதுல மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் எல்லா நலமும் கிடைக்க வேண்டி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாதனவை வேண்டிக் அனைவருக்கும் நீண்டாயும் நிறைந்த செல்வம், உயர்ந்த பகுதி மெய்ஞானம், பேரறிவு, பிரசனஞானம் அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான